அடுத்து வருவது தேசம் தேர்தல் திருப்பம். தேர்தல் களத்தில் திருப்பத்தை ஏற்படுத்திய திகைப்பூட்டும் நிகழ்வுகளை விவரிக்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் இன்று நாம் பார்க்கவிருப்பது ராஜீவ் படுகொலை. இந்த தொகுப்போடு இந்த செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. மே 21 தேர்தல் ஜுரம் ஒட்டுமொத்த இந்தியாவையே அனல் பறக்க வைத்துக் கொண்டிருந்தது. அந்த வெப்பம் தமிழ்நாட்டில் மட்டும் சற்று தூக்கலாகவே இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக முன்னாள் பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி தமிழகம் வருகிறார் என்றால் பரபரப்புக்கு கேட்கவா வேண்டும்? அப்போது தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நாட்டின் பிரதமர் பதவிக்கான வேட்பாளராகவும் இருப்பவர் ராஜீவ்காந்தி. பல தீவிரவாத இயக்கங்களின் கொலை பட்டியலில் ராஜீவ்காந்தியின் பெயர் இருக்கிறது என்பதால் தமிழகம் வரும் அவரை தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப வேண்டிய பொறுப்பு தமிழக அரசின் காவல்துறைக்கு இருந்ததால் பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இரவு மணி 8 தில்லியிலிருந்து தில்லி பிளையிங் கிளப்புக்கு சொந்தமான கிங் ஏர் என்கிற விமானத்தின் மூலம் சென்னை வந்து கொண்டிருந்தார் ராஜீவ்காந்தி. அவரை வரவேற்க காங்கிரஸ் பிரமுகரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளருமான மரகதம் சந்திரசேகர் உட்பட ஏராளமான கட்சிக்காரர்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். விமான நிலைய வாசலில் கூடியிருந்த காங்கிரஸ் தொண்டர்களின் மத்தியில் பரபரப்பு கலந்த சந்தோஷம். சிறிது நேரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஜி.கே. மூப்பனாரும் ஒருவர் பின் ஒருவராக விமான நிலையத்துக்கு வந்தனர். டெல்லியிலிருந்து முன்னதாகவே சென்னைக்கு வந்து சேர்ந்திருந்த ராஜீவின் தனி பாதுகாப்பு அதிகாரி பி.கே. குப்தாவும் ராஜீவின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்தார். ராஜீவுடன் பத்திரிகை ஆலோசகர் சுமன் துபே, பாதுகாப்பு அதிகாரி O.P. சாகர் மற்றும் 2 பல்கேரிய பத்திரிகையாளர்கள், சில விமானி நண்பர்கள் ஆகியோர் ராஜீவுடன் விமானத்தில் வந்து கொண்டிருந்தனர். ராஜீவ் பயணம் செய்து கொண்டிருந்த விமானம் சென்னை பழைய மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்தடைந்தது. இரவு மணி 8:20. அங்கு தயாராக இருந்த குண்டு துளைக்காத வாகனத்தில் ஏறி புறப்பட்டார் ராஜீவ்காந்தி. வழியில் போரூர் மற்றும் பூந்தமல்லியில் பிரச்சாரம் செய்துவிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் புறவழி சாலையை ஒட்டிய மைதானத்தில் ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் குழுமியிருந்தனர். ஸ்ரீபெரும்புதூருக்குள் நுழைந்தவுடன் பொதுக்கூட்டம் நடக்க இருந்த மைதானத்துக்கு அருகில் இருக்கும் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ராஜீவ் வாகனம் இந்திரா காந்தியின் சிலைக்கு அருகே வந்து நின்றது. தொண்டர்கள் மத்தியில் உற்சாகம் பீரிட்டுக் கொண்டிருந்தது. பலத்த கரகோஷத்துக்கும் விசில் சத்தத்துக்கும் இடையே தனது அன்னை இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்த ராஜீவ் உற்சாகமாக வந்து வாகனத்தில் ஏறினார். வாகனம் மைதானத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. மைதான நுழைவாயிலில் இருந்து விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு கம்பளத்தில் ராஜீவ்காந்தியை நடக்க வைத்து மேடைக்கு அழைத்து வர வேண்டும் என்பதுதான் ஏற்பாடு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மரகதம் சந்திரசேகரின் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் தாஸ் என்பவர்தான் விழாவுக்கான ஏற்பாடுகளை பொறுப்பேற்று செய்து கொண்டிருந்தார். தமிழக காவல்துறையின் ஐஜியாக இருந்த R.K. ராகவன் விழாவுக்கான ஒட்டுமொத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். சுமார் 300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருந்த பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் அனுஷியாவும் மேலும் ஒரு பெண் காவலரும் இருந்தனர். பாதுகாப்பு தொடர்பாக எதை செய்தாலும் அதற்கு விழாக்குழுவில் இருந்த காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறைபட்டுக் கொண்டிருந்தனர் பாதுகாப்பு அதிகாரிகள். வேட்பாளர் மரகதம் சந்திரசேகரின் மகள் லதா பிரியகுமார், அவரது உதவியாளர் அரக்கோணத்தைச் சேர்ந்த லதா கண்ணன். சில நாட்களுக்கு முன் லதா கண்ணனின் தந்தை ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதை தனது மகள் கோகிலா ஹிந்தியில் மொழிபெயர்த்து தர அதை ராஜீவ்காந்திக்கு அனுப்பியிருந்தார் லதா கண்ணன். தற்போது சென்னை வரும் ராஜீவ்காந்தியிடம் அந்த கவிதையை தன் மகள் நேரடியாக படித்து காட்ட வேண்டுமென்று ஆசைப்பட்டு லதா பிரியாகுமாரின் சிபாரிசால் A.J. தாஸ் மூலம் அனுமதி பெற்றிருந்தார் லதா கண்ணன். கூடவே மகள் கோகிலாவையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். A.J. தாஸ் மூலம் அனுமதி பெற்றிருந்த நபர்கள் நின்று ராஜீவை பார்ப்பதற்காக மேடைக்கு அருகில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் லதா கண்ணனும் அவரது மகள் கோகிலாவும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அருகில் பச்சை மற்றும் ஆரஞ்சு கலந்த நிறத்தில் சல்வார் கமீஸ் மற்றும் கண்ணாடி அணிந்த பெண்மணி ஒருவர் கையில் சந்தன மாலை சகிதம் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் போட்டோகிராபர் ஹரிபாபு மற்றும் குர்தா பைஜாமா அணிந்திருந்த ஒரு நபரும் நின்று கொண்டிருந்தனர். அந்த குர்தா ஆசாமியின் கையில்
பேனா மற்றும் குறிப்பு நோட்டு இருந்தது. பார்ப்பதற்கு பத்திரிகையாளர் போல இருந்தார். அந்த இடத்தில் பரபரப்பு நொடிக்கு நொடி ஏறிக்கொண்டே இருந்தது. ராஜீவ்காந்தி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட பகுதியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தயாராக இருக்குமாறு ஏஜே தாஸ் அறிவித்தார். அந்த அறிவிப்பு வந்தபோது மணி இரவு 10:10 தொட்டிருந்தது. ராஜீவ்காந்தி தனது தாயார் இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பொதுக்கூட்ட மைதானத்தை நோக்கி நடந்தார். அவருடன் மரகதம் சந்திரசேகரும் நடந்து வந்து கொண்டிருந்தார். முதலில் ஆண்களுக்கான பகுதிக்கு சென்று சால்வைகள் மற்றும் மாலைகள் ஏற்றுக்கொண்டு நேராக பெண்களுக்கான இடத்துக்கு வந்தார் ராஜீவ். தங்கள் அருகில் ராஜீவ் வந்தவுடன் கோகிலா கவிதையை படித்து காட்டினார். அதனை மிகவும் ஆர்வமாக கேட்டு ரசித்தார் ராஜீவ். அடுத்ததாக லதா கண்ணனுக்கு அருகில் நின்றிருந்த சல்வார் கமிஸ் பெண் ராஜீவ்காந்தியை நெருங்கினார். அப்போது அவரை சப் இன்ஸ்பெக்டர் அனுஷியா தனது கைகளால் வேகமாக தடுத்து நிறுத்தினார். அதை கவனித்த ராஜீவ்காந்தி அனுஷியாவை பார்த்து அவர்களை தடுக்காதீர்கள் என்று ஆங்கிலத்தில் சொல்ல வேறு வழியின்றி விலகிக் கொண்டார் அனுஷியா. உடனே அந்த பெண் ராஜீவை நெருங்கி தன் கையில் வைத்திருந்த சந்தன மாலையை அணிவித்துவிட்டு ராஜீவின் பாதத்தை தொட்டு கும்பிடுவதற்காக கீழே குனிந்தார். அப்போது மணி சரியாக 10:20. அடுத்த நொடி அந்த இடத்தில் பலத்த சத்தம், நெருப்பும் புகையும் 20 அடி உயரத்துக்கு மேலே எழும்பின. அந்த இடமே புகைமண்டலமாக மாறியிருந்தது. என்ன நடந்தது என்றே யாருக்கும் புரியவில்லை. மைதானம் முழுவதும் ஒரே அலறல் சத்தம். அந்த பிராந்தியம் முழுக்க கூச்சல் குழப்பம். காவல்துறையினர் உட்பட அனைவருமே அந்த இடத்திலிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓடியிருந்தனர். 10க்கும் குறைவான கட்சிக்காரர்களும் சொற்ப அளவிலான காவல்துறையினரும் மட்டுமே அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். அந்த இடமே இரத்த களரியாகி இருந்தது. ராஜீவுக்கு என்ன ஆச்சு, எங்கப்பா ராஜீவ் என்பன போன்ற பதற்றம் தோய்ந்த குரல்கள் அடுத்து எழுந்தன. மேடைக்கு அருகில் நின்றிருந்த மூப்பனாரும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் ஓடி வந்து ராஜீவ்காந்தின் உடலை தேட ஆரம்பித்தனர். எங்கு பார்த்தாலும் இரத்தமும் சதையுமாக சிதறி கிடந்தன. அவற்றுக்கு இடையே ராஜீவ்காந்தியின் உடலை கண்டுபிடிக்க இருவருமே மிகவும் சிரமப்பட்டனர். கொஞ்ச தூரத்தில் லோட்டோ ஷூ ஒன்று அவர்களது கண்ணில் பட்டது. அப்போதுதான் ராஜீவ் விமான நிலையத்தில் கால் நீட்டியபடி அமர்ந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்ததும் அவரது காலில் போடப்பட்டிருந்த பல லோட்டோ ஷூக்களும் நினைவுக்கு வந்தன. வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த ஷூவை நோக்கி ஓடினார் மூப்பனார். அவரோடு சேர்ந்து அங்கு நின்றிருந்தவர்களும் ஓடினர். குப்புற கிடந்த அந்த உடலை தன் கைகளால் புரட்டினார் மூப்பனார். ஷாக்கடித்தது போல இருந்தது மூப்பனாருக்கு. எது நடந்திருக்க கூடாது என்று பயந்து கொண்டே புரட்டினாரோ அது நடந்திருந்தது. ஆம், ராஜீவ்காந்தி இரத்தமும் சதையுமாக அந்த இடத்திலேயே பிணமாகியிருந்தார். முதல் நாள் வரை அமைதி பூங்கா என்று வர்ணிக்கப்பட்டுக் கொண்டிருந்த தமிழ்நாட்டின் நன்மதிப்பு 1991 மே 21 இரவு 10:21 மணிக்கு சுக்கு நூறாக நொறுங்கி போனது. நேரு குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் வைத்திருந்தவர்கள் தமிழக மக்கள். அந்த நம்பிக்கையில்தான் ஒருமுறை இந்திரா காந்தியே தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட முன்வந்தார். அப்படி தங்கள் பாசத்துக்குரிய தலைவியின் மகனை தங்கள் சொந்த பூமியிலேயே பறிகொடுத்தது தமிழக மக்களின் கண்களை குளமாக்கியதோடு அவர்களை அளவுக்கு அதிகமாக அதிர வைத்திருந்தது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தையே ஒருமுறை உலுக்கி போட்டுவிட்டது ராஜீவின் படுகொலை. எங்கு பார்த்தாலும் ராஜீவ் கொலை பற்றிய பேச்சுதான், விவாதம்தான். யார் இந்த கொலையை செய்திருப்பார்கள்? இந்த கேள்விதான் எல்லா இடங்களிலும் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அவரவர் கற்பனை சக்திக்கு ஏற்ப ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஆளுக்கு ஒரு காரணத்தையும் விதவிதமான கதைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட பெரும்பாலானோரின் சந்தேகம் என்பது விடுதலை புலிகளை நோக்கியே இருந்தது. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாகவே பெரும்பாலான பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டன. அதுநாள் வரை ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்காக இயங்குகின்ற, தமிழ் ஈழத்துக்காக போராடுகின்ற இயக்கமாகவும் தமிழீழ போராளிகளாகவும் மட்டுமே பார்த்து வந்த விடுதலை புலிகளை ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பிறகுதான் தமிழக மக்கள் சந்தேக பார்வை பார்க்க ஆரம்பித்தனர். அந்த வகையில் ராஜீவ்காந்தியின் படுகொலை தமிழக இந்திய அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான திருப்புமுனை.